கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேர்ட் ஃபார் தி வீக் என்கிற இந்த பகுதியிலே உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளை கர்த்தர் கொடுத்த வார்த்தை நெகேமியா 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவன். நெகேமியா அந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவன். கடந்த வாழ்க்கையில எது செஞ்சிருந்தாலும் அதுல நீங்க விருத்தியை பார்த்திருக்க மாட்டீங்க. எது செஞ்சாலும் தோல்வி. ஒரு சில குடும்பத்துல பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியான வியாதிகள். தாத்தாவுக்கு அதே வியாதி வந்திருக்கும், அந்த தாத்தாவுக்கு அதே வியாதி வந்திருக்கும், அந்த அப்பாவுக்கும் அதே வியாதி வந்திருக்கும், பிள்ளைக்கும் அதே வியாதி வந்திருக்கும். தொடர்ச்சியா இளவயதின் மரணங்கள். இந்த வயதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. அது ஒரு சாபம். வசனம் சொல்லுகிறது, அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக கர்த்தர் திருப்புவாராம். ஒரு பேஜ, ஒரு புக்கில் இருக்கிற பேஜ அப்படி திருப்பணும்னா எவ்வளவு சிம்பிளா இருக்கும். அதை போலதான் கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதத்தை, கர்த்தர் உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புவார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. 2 வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். எப்படி சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார்? தேவன் தம்முடைய குமாரன் மேல் நமக்கு வரவேண்டிய, நம்முடைய பாவம், அக்கிரமம், மீறுதல் நிமித்தம் வரவேண்டிய அந்த சாபத்தை தம்முடைய குமாரன் மேல் வைத்து அவரை மரத்திலே தூக்கி சபிக்கப்பட்டவராக்கினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சபிக்கப்பட்டவரானார். அந்த சாபத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டபடியால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நம்மேல் வந்து விழும்படிக்கு, நம்மேல் வந்து பலிக்கும்படிக்கு இயேசு நமக்காய் சாபமானார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். உங்க வாழ்க்கையில இனி கண்ட சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். இதுவரையில் நீங்க சாபத்தை பார்த்திருப்பீங்களா? நம்ம வாழ்க்கையில ஏன் சூனியம் வைத்த மாதிரியே இருக்கு, எதுவுமே விருத்தி இல்லையே, எல்லாமே தோல்வியா இருக்குன்ற ஒரு புலம்பல் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா, கர்த்தர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். உங்கள் சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக திருப்புவார். அதை நீங்கள் காண்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.